உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, எனக்குள்ளே கிரியை செய்கிற மாம்சத்தின் கிரியையை அழித்து ஆவியின்படி வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த காலவெளியில் ஆவியானவர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி பிழைத்தால் பிழைப்பீர்கள். யோசிச்சு பாருங்க. நல்ல கரங்களை உயர்த்தி கண்களை மூடி யோசிங்க. மாம்சம் உங்களுக்குள்ள எவ்வளவு கிரியை செய்து, ஆவியானவர் உங்களுக்குள்ள எவ்வளவு கிரியை செய்கிறார். உங்க மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எவ்வளவு போராட்டம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க அதை யோசிக்கும் போது உங்க மாம்சம்தான் அதிகமாக எனக்குள்ள கிரியை செய்துன்னா, இந்த கால விழா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் மாம்சத்தை உடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தகன பலிக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற கோபம், எனக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள், எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம், எனக்குள்ள இருக்கிற எரிச்சல், எனக்குள் இருக்கிறதான பொறாமை, எனக்குள் இருக்கிறதான மன்னிக்க முடியாத சுபாவம், ஆண்டவரே, நான் என்கிற அகங்காரம், நான் என்கிற அகம்பாவம், இதெல்லாம் பலிபீடத்தில் வைக்கிறேன்ப்பா. உங்க பீடத்தில் தகன பலியாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு உங்க மாம்சத்தை அக்னியினால சுட்டரிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. விட முடியாத பாவ காரியங்கள், கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் தகன பலிபீடத்தில் வைங்க. என் உதட, என் நாவ, என் கைய, என் கால்களை, என் கண்களை பலிபீடத்தில் வைக்கிறப்பா. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, இன்னைக்கு அதெல்லாம் பலிபீடத்தில் வைக்கிறேன்? அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். ஆவியானவர் உங்களை தொட விரும்புகிறார். ஆவியானவர் இந்த காலவெளியில் உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் விரும்பாத மாம்ச கிரியைகள் எல்லாம் இந்த கால வேளையில பலிபீடத்தின் மேல் வைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. சொல்லுங்க அந்த வார்த்தைய. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடிய. சொல்லுங்க, வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத இந்த கால வேளையிலே ஆண்டவா முன் வைக்கிறேன், ஆண்டவா முன் வைக்கிறேன். வேண்டாத, ஆண்டவர் விரும்பாத எல்லா காரியத்தை இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் வச்சிடுவோம். இன்னொரு முறை சொல்லுங்க, வேண்டாத பலவீனங்கள் இயேசுவே ஆண்டவா முன் வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல். வேண்டாப்பா, அது மாண்டு மடியட்டு ஆண்டவரே. இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உகந்த காணிக்கையாய், உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையா. இந்த கால வேளையிலே என்னை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சுகந்த வாசனையாய், சுகந்த வாசனை முகர்ந்து மகிழுமையா, முகர்ந்து மகிழுமையா.
சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமை. இப்ப சொல்லுங்க, தகப்பனே உம் பீடத்தில், பனேவும் பீடத்தில் தாகன பலியானே. தகப்பனே உம் பீடத்தில் தாகன பலியானே. அக்கினி இறக்கி விடும், முற்றிலும் எரித்து விடும், முற்றிலும் எரித்து விடும். இந்த கால வேளையிலே அக்கினி இறக்கி விடும், முற்றிலும் எரித்து விடும். கரங்களை உயர்த்தி உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனை. இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய கரத்திலே உகந்த காணிக்கையாய் உடலை ஆமென் சுகந்த வாசனையாய், சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. ஆமென் சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. சுகந்த சுகந்த வாசனையா அப்பா அப்படியே ரெண்டு கரங்கள் அப்பாவுக்கு நேராக உயர்த்தி இந்த காலையில் ஆண்டவரே, வேண்டாத பலவீனங்களை எல்லாம் இன்னைக்கு காலையில உங்க முன்னாடி வைக்கிறப்பா. எது எது எனக்கு பலவீனம்னு தோணுதோ அதெல்லாம் இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்கிற ஆண்டவரே. மீண்டும் மீண்டும் அது தலை தூக்க கூடாதுப்பா. இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த ஆசை எனக்கு வேண்டாம், இந்த இச்சை எனக்கு வேண்டாம், இந்த காரியம் எனக்கு வேண்டாம் அநேக நேரம் நினைக்கிறேன். ஆனா மறுபடியும் அது எனக்குள்ள தலை தூக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு காலையில உங்க சமூகத்துல வைக்கிறேன்ப்பா. இனி அது எனக்குள்ள கிரியை செய்ய கூடாது. இனி அது எனக்குள்ள மறுபடியும் தலை தூக்க கூடாது. என்னை பலிபீடத்தில் வைக்கிறேன். இந்த காலவெளியில் எத்தனை பேர் கர்த்தருடைய பலிபீடத்தில் வேண்டாத பலவீனங்களை வைக்க விரும்புறீங்க? அக்கினி இறங்குகிறது, அது நம்மை சுட்டரிக்கிறது. வேண்டாத பலவீனங்களை எல்லாம் அது சுட்டரித்து ஒரு புதிய வல்லமையை, ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய பரிசுத்தத்தை இந்த காலவெளியிலே அது நமக்கு தருகிறது. ஆமென் ஆமென். ஒப்பு கொடுங்க. வேண்டாத பலவீனங்கள் எல்லாம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வைக்கும் போது அதிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்விலே தருவார். கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். யார் யார் பரிசுத்தமாகிறீர்களோ, ஆவியின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறீர்களோ, உங்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை இப்பொழுது நிரப்புகிறது. வேண்டாத பலவீனங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. மீண்டும் அது தலை தூக்க வேண்டாப்பா. உங்க பீடத்துல ஆண்டவரே, உங்க சமூகத்துல எங்களை தகன பலியாக்குகிறோம், எங்களை தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஷாகாதாரா பாபா 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 ரிபாலபா ரபாலபா ஷபரபலபா ரியாந்தரபலபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வேண்டாத பலவீனங்கள், மாம்சத்தின் கிரியைகள் முற்றிலுமாய் நம்மை விட்டு நீங்கட்டும். ஹalleluya ஹalleluya. இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என் பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. யாருக்காவது நான் அநியாயம் செய்திருந்தா, யாருக்கு விரோதமாவது நான் எதையாவது பேசியிருந்தா, இந்த காலையில் என்ன மன்னிய ஆண்டவரே.
நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அவைகள் தடையா இருக்க வேண்டாம். எத்தனை பேர் இன்னைக்கு அறிக்கை செய்ய விரும்புறீங்க? ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவரை யாருக்கு விரோதமா எதையாவது நான் பேசியிருந்தா, யாரையாவது நான் காயப்படுத்தி இருந்தா, யாரையாவது நான் துக்கப்படுத்தி இருந்தா, யாருக்காவது விரோதமான காரியங்கள் நான் செய்திருந்தா என்ன மன்னி ஆண்டவரே. என் ஆசீர்வாதத்திற்கு அது தடையா இருக்க வேண்டாம்ப்பா. என் பரிசுத்தத்துக்கு அது தடையா இருக்க வேண்டாம் ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு அது எனக்கு தடையா இருக்க வேண்டாம் இயேசுவே. காலோடு ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மழை உங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளோ என்னை ஏந்தி கொள்ளோ என் இதயம் வாசம் செய்யும் என்னை ஏற்றுக்கொள். சொல்லுங்க பாட்டு அந்த வார்த்தைய. என்னை ஏந்தி கொள்ளும் ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளோ ஏந்தி கொள்ளோ என் இதயம். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. என்னை ஏற்றுக்கொள்ளோ என் இதயம். இப்ப சொல்லுமா என் ஆத்மாவும் சரீரமோ என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். அர்ப்பணித்து சொல்லுங்க. என் ஆத்மாவும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான். சொல்லுங்க இயேசு தேவா அர்ப்பணித்தே உண்மையா. எஸ் மறுபடி சொல்லுங்க இயேசு தேவா. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான். சொல்லுங்க மறுபடியோ. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான். ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்தி கொள்ளும் என் இதயத்தில் வாசம் பண்ணும் ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும். சொல்லுங்க. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கல்வாரியின் சொல்வோம்
கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தப்பா கழுவும் எஸ் லார்ட். இந்த கால விழலே எங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தால் கழுவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வேண்டாத பலவீனங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு தலை தூக்காதபடிக்கு தகன பலியாக இந்த காலவில் நம்முடைய பலிபீடத்தில் வைத்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். இந்த சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, வேண்டிய எல்லா கிருபைகளை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.